சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை துணை யார் தெரியுமா? நீ தேடிக்கொண்டிருக்கிறாய். அதற்கான பதில்தான் இது. உன்னை கண்ணும் கருத்துமாக உன்னை பாதுகாக்கவும் பாசமாகவும் பார்ப்பவர்கள்தான் உன் வாழ்க்கை துணை. வாழ்க்கை என்றால் சண்டைகள் வரத்தான் செய்யும். அதை நீதான் அனுசரித்து நிதானமாய் போய் அந்த வாழ்க்கை பாதுகாத்து அழகாய் வைத்து கொள்ள வேண்டும். உன் மனம் குழந்தை போன்றது. அதற்கு எந்த களங்கமும் வராமல் எந்த கவலையும் வராமல் பார்த்து கொள்வாய். அப்படித்தான் உன் வாழ்க்கை துணை ஒருவர் பல நாள் பல வருடம் உன்னுடனே இருந்திருப்பார்கள். சில நேரம் அவர் உன் வாழ்க்கையில் இருந்தே விலகியும் இருப்பார். இதற்கெல்லாம் காரணம் உன் கர்மாவே. நீ இனி புது வாழ்வில் அடி எடுத்து வைக்கப் போகிறாய். என் குழந்தையே, எந்த நேரமும் நீ என்னை நினைத்து கொண்டே இரு. நீ என் அருளை பெறும் நேரம் வந்துவிட்டது. பெரும் வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகிறது. அதில் சீரும் சிறப்புமாக வாழ்வாய். என் அருள் எப்பொழுதும் உனக்கு உண்டு. உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்லப் போகிறாய். அதனால் இப்பொழுது இருக்கும் கவலைகள் எல்லாம் மறந்து தூக்கி எறிந்துவிடு. அடுத்தது என்ன செய்யலாம் என்று யோசி. உன் வாழ்க்கையில் நானும் உன்னுடனே பயணிக்கிறேன். நீ எப்பொழுதும் என் நாமத்தை ஜபித்து கொண்டே இரு. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உனக்கு நல்ல துணை நிச்சயமாய் அமையும். உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. பழையது பழையதாகவே இருக்கட்டும். போனதை விட்டுவிடு. புதியதை வரவேற்று வாழ கற்றுக்கொள். அதுதான் உன் வாழ்க்கைக்கு ஏற்றது. வேண்டாம் என்று தட்டிவிடாதே. உனக்காக நான் இருப்பேன். உனக்கானதை உன்னிடம் சேர்ப்பேன். கலங்காதே. உனக்கு எது நல்லது என்று எனக்கு தெரியும். உன்னுடன் உன்னை விட்டு போன உறவு வந்தால் அப்படித்தான் உன் வாழ்வு சிறக்கும். அந்த துணைதான் உனக்கு உகந்ததாகவும் உனக்கு அது நல்லதாகவும் இருந்தால் நிச்சயம் உன் துணை உன்னை சேர்ப்பேன். உன்னோடு சேர்ப்பேன். உன் சாயப்பா உனக்கு எப்பொழுதும் உனக்கு ஏதுவாக இருந்தாலும் அது நல்லதாக நன்மையாக இருக்க வேண்டும் என்பது நான் உறுதியாக இருக்கிறேன். ஏனென்றால் உன் எதிர்காலத்தை நான் நன்மையில் முடிக்க வேண்டும் குழந்தையே. உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் செய்ய போகிறேன். எதை கண்டும் நான் கலங்க வேண்டாம். எதை கண்டும் நீ கலங்க வேண்டாம். நடந்ததை நினைத்து நீ வருத்தப்படவும் வேண்டாம். அனைத்திற்கும் உன் கர்ம பலன்கள் தான் காரணம். அனைத்தையும் நான் சரி செய்து விட்டேன். இனி நீ வேதனையில் இருக்க வேண்டாம் குழந்தையே. அனைத்து வேதனைகளும் உன்னை விட்டு ஓடி போகும் இந்த நிலை உனக்கு வரும். இது உன் சாயப்பாவின் வாக்கு. என்னை நம்புகின்ற நீ என் வாக்கு பொய்யாகாது என்று நினை. என் நாமத்தை உன் மனதில் ஜபித்து கொண்டே இரு. நீ நினைத்ததையும் உன்னை விட்டு போனதையும் உன்னிடம் இல்லாததையும் அனைத்தையும் நான் உனக்கு தரப்போகிறேன். நீ இழந்ததை இருமடங்காக நான் உனக்கு தரப்போகிறேன். பொறுமையோடு கவலை இல்லாமல் காத்திரு குழந்தையே. உன்னோடு உன் சாயப்பா இருக்க நீ எதற்கும் கலங்க வேண்டாம். உன்னை விட்டு ஒரு நிமிடம் கூட நான் ஒதுங்க மாட்டேன். நீ எங்கு இருப்பாயோ அங்கு நான் இருப்பேன் குழந்தையே. உனக்கு அனைத்தையும் நான் செய்து தருவேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன். எதற்கும் கவலைப்படாதே. அனைத்தும் இனி ஜெயமாகும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.